Hello all, this is a clarification video for the allegations made by Vijay on his clarification video. நேற்று நான் இமோஷ்னலி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் பேஜில் போஸ்ட் பண்ணேன். எனக்கு இப்போ சீப் பப்ளிசிட்டி ஃபேம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று எனக்கு ஐ ஹவ் ரிசீவ்ட் செவரல் கால்ஸ் ஃப்ரம் டாப் மீடியாஸ். ஆனால் எந்த மீடியாஸ்லேயும் நான் எந்த இன்டர்வியூஸும் நான் கொடுக்கல. I just posted my video on my respective Instagram page. அது எப்படி சீப் பப்ளிசிட்டி டிஃபர்மேஷன் அப்படியெல்லாம் நீங்கள் அலிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், அக்யூஸ் பண்ணலாம் என்ன? யூ கான்ட் சே தட். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் நான் அது போட்டிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்போ இதை பற்றி 25,000 நீங்கள் அட்வான்ஸு அது இதுன்னு சொல்கிறீங்க. 4 months எனக்கு ஷூட், எந்த ஷூட்டுமே இப்போ வரல, எனக்கு ஷூட் வைக்கல, எனக்கு பேமெண்ட் கொடுக்கல, வர எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 அது எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அது அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லை, அது என்னோட பேமெண்ட். ஆக்சுவலி அந்த பேமெண்ட் ஜான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா 25,000 நாங்கள் இப்போ கொடுக்குறோம், ஆனால் 25,000 உங்களோட நெக்ஸ்ட் சேலரியிலேருந்து அது கட் ஆகும். அது அட்வான்ஸ் அது அட்வான்ஸ் அமௌண்ட்னா அது எப்படி கட் ஆகும் சேலரியிலேருந்து? தட்ஸ் மை கொஸ்டின். அண்ட் 10,000 rupees நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? அது எனக்கு புரியல. அந்த மானிட்டரி டேர்ம்ஸ் எனக்கு புரியல. உங்களுக்கு பேங்க் நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், என்கிட்டையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ கேன் ஆல்சோ ப்ரூவ் திங்ஸ். இப்போ இஃப் யூஆர் உங்களோட பேமெண்ட்ஸில் எல்லாமே இவ்வளோ கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் ஏன் 25,000 உங்ககிட்ட கெஞ்சணும்? என்னோட பேமெண்ட் ஏன் நான் கெஞ்சணும் உங்ககிட்ட? எனக்கு 2 months நீங்கள் இப்போ 2 months முடிச்சுட்டு தான் நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுப்பீங்களா? ஆன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் தான் சொன்னீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கமிட் பண்ணி இவ்வளோ லேட்டாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது உங்களோட தப்பு. அண்ட் அவங்கக்கிட்ட இந்த கோபின்னு சொல்லின ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இந்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லைம்மா இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் எங்களுக்கு இது சால்வ் பண்ண முடியும். அது அவங்க சொன்னது கரெக்டு. அதனால தான் என்னை கம்பல் பண்ணி ஏடிஸை விட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை கம்பல் பண்ணி தான் நான் ஐ சைன் தட் அக்ரிமெண்ட். அண்ட் 2 months என்ன ஷூட் இப்போ ஆகஸ்டில் நான் என்ன கமிட் பண்ணியிருக்காங்க, செப்டம்பரில் ஷூட் போயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட்டே இல்லை, கம்ப்ளீட்லி என்னோட ஒர்க்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் 25,000 ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. என்னோட பேமெண்ட் எனக்கு இது நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஏன் எனக்கு 1 to 15 ஷூட் பர் டே இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1 to 15 ஷூட் இருக்குன்னு கோபி சொன்னார். அது நம்பி தான் நான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டேன். அப்போ என்னோட பேமெண்ட் 4 months எனக்கு பேமெண்ட் இல்லைன்னா பின்ன நான் யார்கிட்ட நான் கேட்குறது? ப்ளீஸ் சப்மிட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்ரி திங். ப்ரொடக்ஷன் கிட்ட நீங்கள் பேசிட்டு எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள்.